அது மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை போதிக்கிறார். என்ன காரியத்தை போதிக்கிறார்? முதல்ல என்ன காரியத்தை போதிக்க வந்தாரோ, முதல்ல அவர் ஓய்வு இருந்தபோது, ஆதாம் அவரோட ஓய்வு இருந்தபோது என்ன போதிக்க முற்பட்டாரோ அதே காரியத்தை தான் இந்த வாரத்தில் ஒரு நாள்னு கட்டளையாக பிறப்பிச்ச பிறகு அதே தான் போதிக்க முற்படுறாரு. அதோடு விடாமல் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணிட்டாரு, இன்னும் மனசில் ஏறல இருந்தது. சில நேரத்தில் பாருங்க, போச்சு ஏறாது. ஏறலைன்னா போச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பாருங்கள், ஒரு தடவை சில நேரத்தில் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 30-40 வாரம் போதிக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், அது விசுவாசம் போதிக்கிறீங்க, நானும் பார்க்குறேன், இந்த வருஷம் துவக்கத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ முடிய போது வருஷம் இன்னும் விசுவாசம் போச்சுட்டு இருக்கீங்களா? போதாதான் போதிச்சது, இன்னும் போச்சுட்டு, இன்னும் விசுவாசத்தையே போதிச்சுட்டு இருக்கேன். இறங்கிச்சா போதிச்சது? உங்களுக்கு என்னைக்கு இறங்குதோ அன்னைக்கு நான் நிறுத்திக்கிறேன். விளங்குற மாதிரி தெரியலையே, விளங்குற வரைக்கும் போச்சுட்டே தான் இருக்க போகிறேன். நான் இன்னும் விளங்குனா திருப்பி வருவேன், எனக்கு திருப்பி ஒரு 50 வாரம் போதிப்பேன். நான் கடவுளே போதிச்சு விளங்கலை, நம்ம போதிச்சு எங்கே விளங்கும் போது நினைக்கிறேன். சில நேரத்தில் திருப்பி போதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முதல் தடவை போச்சு பார்த்தாரு, விளங்கலை. அப்புறம் கட்டளையை கொண்டாந்துட்டார், வாரத்தில் ஒரு நாள் லீவுன்னு போச்சு பார்த்தாரு, இன்னும் விளங்கலை. பாயிண்டே பிடிக்க மாட்டேங்கிறான். ஏதோ அனுசரிக்கிறான்னு ஒழிய, வாரத்தில் ஒரு நாள் லீவு அனுசரிக்கிறான்னு ஒழிய, அதை உட்கார்ந்து தியானித்து யோசித்து, நான் கடவுளை நம்பி வாழ வேண்டிய, எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் தேவையெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு, நான் கவலைப்படுவதில்லை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை, இப்படி யோசிக்கிறதே கிடையாது. கவலைப்பட்டுக்கிட்டே ஒரு நாள் லீவு இருக்குது, ஏன்னா அது இருக்கணுமே. இப்படி ஆகிப்போச்சு, கட்டளையை ஃபாலோ பண்ணணுமே. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, 7வது வருஷம் லீவ் விட்டுட்டார், ஒரு வருஷம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நல்லா இறங்கும். இப்போ நீங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, இந்தியாவில் இருங்க, எங்கே இருங்க, ஒரு வருஷம் லீவ் எடுத்துக்கோ, ஒவ்வொரு 7வது வருஷமும் லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னால் நிறைய பேர் மூச்சே நின்று போயிடும். சிலர்லாம் சொல்லுவீங்க, ஐயா 2 வாரம் 3 வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் பில்லெல்லாம் எப்படி பே பண்ணுறது? ஒரு வருஷம் லீவ் எடுத்தால் வண்டி ஓடாதே, வாழ்க்கை நின்று போயிடுமே. எப்படி ஒரு வருஷம் லீவ் எடுத்து ஒரு ஆள் இருக்க முடியுமா? 6 வருஷத்தில் சம்பாதிச்சதை வச்சு 7 வருஷம் வாழ முடியுமா? முடியவே முடியாதுங்க. அதனால தான் எடுக்க சொல்கிறாரு, ஒரு வருஷம் எடுக்க சொன்னார். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வருஷம் லீவ் எடுக்க சொன்னார். வாசித்து பாருங்க, நேரம் இல்லாதனால வசனம்லாம் வாசிக்கலாம். 7வது வருஷம், ஒவ்வொரு 7வது வருஷமும் ஓய்வு வருஷம்னு உணர்ந்து, ஓய்வு நாளுன்றது போய் என்ன ஆயிடுச்சு, சாபத் இயர்னு உணர்ந்த, ஓய்வு வருஷம்னு கொண்டாந்து அதையும் கட்டாயமாக்கிட்டார். 7வது வருஷம் ஓய்வு வருஷம். அப்போ ஊர் ஜனங்க, சுற்றி பற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க அதிசயமா, ஐயோ இந்த ஜனங்களை பார்த்தியாப்பா, இவங்களுக்கு ஒரு வருஷம் லீவான், ஒரு வருஷம் அவனை விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. அவன் பாட்டுக்கு என்னன்னு கேட்டால் ஓய்வுங்கிறான், இளைப்பாறுதல்ன்றான், ஒன்றும் பண்ண வேணாங்கிறான். எப்படியா சாப்பாடுன்னு கேட்டால் 6வது வருஷம் விளைஞ்சதே 7வது வருஷத்துக்கும் வருது, போதுமா இருக்குதுன்றான். இவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த காலத்தில் அந்த கான்செப்டே அவங்களுக்கு விளங்கலை. ஆச்சரியம் எல்லாம் இருக்கும். மற்றவர்களுக்கு ஆச்சரியங்கிறத காட்டின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய பாடம். என்ன பாடம்? அந்த ஒரு வருஷம் டைம் கொடுக்குறார். தியானி, நல்லா என்னத்தை தியானி? ஆண்டவரை பற்றி தியானி, ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்புள்ளவர் என்பதை தியானி, என்ன உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது தியானி, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத தியானி. இது நீ கடந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு ஏதோ சம்பாதிச்சு சாப்பிட்ற வாழ்க்கை இல்லை. இது கர்த்தரை முதலாவது வைத்து, அவரை தேடி, அவரை நாடி, அவரை நம்பி, அவர் மேல சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இதை முதல்ல புரிஞ்சுக்க. வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். இதை முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு தான் 7வது வருஷம் ஓய்வு வருஷத்தை கொடுக்குறேன். இருக்கீங்களா? போயிட்டீங்களா? சிலர்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது ரொம்ப இருக்கு. ஒரு ஃபுல் இயர் ஹாலிடே, 7வது வருஷம்னா ஹாலிடே எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்குங்க. சிலர்லாம் ஜாலியாக அனுபவிச்சிருப்பாங்க, ஆனால் உட்காந்து யோசித்தாங்களான்னு தெரியல. இதனுடைய அர்த்தங்களை யோசிச்சு பார்த்தாங்களா? இவர் எப்பேற்பட்ட தேவன், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. என்னன்னா 7வது வருஷம் எப்படி சாப்பிட்டாங்கன்னா, ஒரு வருஷமும் விளைச்சல் வருது, அதே நிலம் தான், அங்கேயே தான் விளையுது, அதே இடத்துல தான் ஒவ்வொரு சாகுபடியும் போன வருஷம் போட்ட மாதிரி தான் அந்த வருஷம் போடுறாங்க. ஆனால் 6வது வருஷம் விளைச்சல் பார்த்தா டபுளாக வருது. ஹலோ, 6வது வருஷம் விளைச்சல் கர்த்தர் மாற்றி விட்டுறாரு. 6வது வருஷம் விளைச்சல் பார்த்தீங்கன்னா டபுளாக வருது எல்லாம். மற்ற வருஷத்தில் விளைஞ்ச மாதிரி அதே நிலத்தில் அதே அளவு விளையில
இப்போ 2 மடங்கா விளையுது. ஏன்னா 7வது வருஷத்துக்கு வரணுமே அது, அதனால 2 மடங்கா விளையுது. அப்ப எதுக்கு அப்படி பண்றாரு கர்த்தர்? வேணும்னே. ஏன்னா நீ இல்லப்பா, நான் உன்னுடைய தேவையை சந்திக்கிறது. உன்னுடைய பலன் இல்லை, என்னுடைய ஞானமும் என்னுடைய அறிவும் என்னுடைய பலன். நீ வாழ்றது விசுவாசத்தில். என்ன நம்பி வாழு, உன்னை நம்பி வாழாது, உன்னுடைய இதை நம்பி வாழாது, என்ன நம்பி வாழுங்கிற. 1 வருஷம் டைம் கொடுக்குறாரு இந்த தியானிக்கிறது. 7வது வருஷம் அதை உட்காந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒரு ஃபுல் இயர் யோசிச்சு பாரு. அப்போ வாழ்க்கையில் எப்படி நீ வாழணும்? கர்த்தரை முதலாவது வைக்கணும், கர்த்தரை நாளணும், தேடணும், அவருக்கு கீழ்ப்படணும், அவருக்காக வாழணும். இதுதான் மனுஷ வாழ்க்கையில் போதிக்கிறதுக்காக அதை பண்ணேன். சரி, இப்போ 1 நாள் ஆச்சு ஓய்வு. அப்புறம் 7ஆம் நாள் ஓய்வு போய் 7 வருஷம் ஓய்வு, 7வது வருஷம் ஓய்வு வந்தது. 7வது வருஷம் ஓய்வுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு? 7 வருஷம் வந்த பிறகு 7 வருஷம் என்னாச்சு? 49வது வருஷம். 49வது வருஷம் ஓய்வு இல்லையா? 7 ஓய்வு வருஷம் வந்த பிறகு 49வது வருஷம் முடிஞ்ச பிறகு 50வது வருஷத்தை ஜூபிலி இயர்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு பாருங்க, லேவியராகும் 25ஆம் அதிகாரத்தில், இந்த டைமில் சுருக்கமாக சொல்கிறேன், 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு ஜூபிலி இயர். வெறும் ஜூபிலி இயர் சொல்லி விட்டா பரவாயில்ல, அந்த வருஷமும் லீவ் விட்டார், அந்த வருஷமும் ஓய்வு. அப்போனா என்ன அர்த்தம்? 49வது வருஷம் ஓய்வு, அப்படியே ஃபாலோவிங் ஆன் தட், அதை தொடர்ந்து 50வது வருஷமும் ஓய்வு. ஊர் உலகத்தில் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்படி 2 வருஷம் சும்மா உட்காந்து சாப்பிட சொல்கிறாரு. எப்படி சும்மா உட்காந்து சாப்பிட்றது? எப்படியா சும்மா உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க, அவங்களும் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. சொல்கிறாரு 48வது வருஷம் வர விளைச்சலை பாரு. 48வது வருஷம் வர்றது 49வது வருஷத்துக்கும் போதுமானதாக இருக்கும், 50வது வருஷத்துக்கும் போதுமானதாக இருக்கும். நீ 51வது வருஷம் விதைச்சி விளைஞ்சி வர்ற வரைக்கும் இது போதுமானதாய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லியிருக்குது. திராட்சையெல்லாம் மிதிக்கிறவன் அதை மிதிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த அறுவடை வந்துடுதான். அவ்வளோ ஏராளமாக இருக்குதான், மிதிச்சு முடியல. அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அறுக்கிறவன் அறுத்துக்கிட்டே இருக்கிறானா, அறுத்துக்கிட்டே இருக்கும்போது விதைக்கிறவன் வந்துட்டான், அடுத்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அறுக்க ஆரம்பிச்சா இன்னும் அறுத்துக்கிட்டே இருக்கிறான், அறுத்து முடியறதுக்குள்ள விளைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்புனா இப்படிதான் நடக்கும், நான் இப்படிதான் தேவையை சந்திக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு காட்டும்படியாக 50வது வருஷத்தை ஹாலிடே டிக்ளேர் பண்ணி ஜூபிலி வருஷம்னு டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ணி 50வது வருஷத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அதை மட்டும் வாசிக்க பாருங்க. லேவியராகும் 25ஆம் அதிகாரத்தில் அது 50வது வருஷம் ஓய்வு வருஷம், ஜூபிலி வருஷம். ஆனால் என்னைக்கு அது ஆரம்பிக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தான் நம்ம இதை கொண்டு வந்து காஸ்பலோட கனெக்ட் பண்ணுறோம். என்னைக்கு இது ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, 9வது வசனம். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கபடி செய்ய வேண்டும். என்னைக்கு அந்த யூபிலி ஆரம்பிக்குது? ஒரு வருஷம் லீவுனா என்னையிலேருந்து அப்படின்பீங்க இல்லையா? என்னையிலிருந்துன்னு சொல்றாரு. ஃப்ரம் வாட் டேட்? அந்த டேட் ரொம்ப முக்கியம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கபடி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். என்னைக்கு அது ஆரம்பமாகுதான்? பாவ நிவாரண நாள். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூறக்கடவர்கள். அதாவது அந்த பாவ நிவாரண நாளில் எக்காலத்தை தொனிச்சு பாவ நிவாரணம் செய்யப்பட்ட உடனே 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி அதை விடுதலையை கூறக்கடவர்கள். அது உங்களுக்கு ஜூபிலி வருஷம். அதிலே உங்கள் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். இது ஜூபிலி வருஷம் ரொம்ப பிரமாதமான ஒரு இது. வீடெல்லாம் கொண்டு அடமானம் வச்சிடறாங்க இல்லையா, இழந்து போயிடுறாங்க. அப்புறம் காசை கட்ட முடியாமல் வீடு போயிடும், வீட்டை இழந்துடுறாங்க. இழந்த பிறகு கர்த்தர் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தார் இஸ்ரவேல் மக்கள் பற்றியில். யாருமே வீடை இழக்க முடியாது. எப்படின்னா, கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு போயிடுச்சுன்னு வைங்க. கடன் கொடுத்தவன் 50வது யூபிலி வருஷம் வரைக்கும் தான் அந்த வீட்டை வச்சுக்கலாம். யூபிலி வருஷம் அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் சரி கொடுக்கலனாலும் சரி 50வது வருஷம் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் வீட்டை. வீட்டையும் நிலத்தையும் மட்டும் இல்லை,
எதையா இருந்தாலும் உங்கள்கிட்ட எதையாவது அடமானத்துக்கு வாங்கியிருந்தாங்கன்னா 50வது வருஷத்தை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இன்னொன்று ஒருவேளை சிலர் கடன் திருப்பி கொடுக்க முடியாதவங்க அடிமைகளாக கூட வேலைக்கு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிக்கிறது. 50வது வருஷம் அவர்களை விடுதலை பண்ணி ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களை அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 50வது வருஷம்ன்றது ரொம்ப விசேஷமான வருஷம். கடன் கொடுக்குறவங்களாம் அன்றைக்கி லோன் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ கடன் கேட்டிங்கன்னா அவன் முதல்ல கேலண்டரை பார்ப்பான், ஜூபிலி எப்போ வருது, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது ஜூபிலிக்குன்னா லோன் கொஞ்சமாக தான் தருவான். ஏன்னா நீங்கள் திருப்பி தரலைன்னா அவன் 10 வருஷத்துக்கு தான் உங்கள் லேண்டினுடைய விளைச்சலை அவன் அனுபவிக்க முடியும். கடன் கொடுத்தவன் அந்த விளைச்சலை அவன் எடுத்துக்கலாம், விற்றுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் லோன் கொடுப்பான். இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் லோனாக கொடுப்பான். இப்படி தான் சிஸ்டமே. அன்றைக்கி கர்த்தர் அப்படி வச்சுருந்தார். இன்றைக்கி யாராவது கொண்டாந்தா நல்லா இருக்கும். அப்படி நம்ம ஆள் போயிட்டா கூட நம்ம பிள்ளைய போய் கலெக்ட் பண்ணிடலாம். எங்கள் அப்பா வீடு இது, அவர் காலத்தில் நீ வாங்கினேன், திருப்பி கொடுங்க, வாங்கிடலாம். அதனால இந்த யூபிலி வருஷத்தினால பல அற்புதங்கள் நடந்தது. இஸ்ரேல் மக்கள் ரெக்கார்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக கீப் பண்ணாங்களாம். யாருடைய பிள்ளை, இவர் யாருக்கு பிறந்தா, இவர் யாருக்கு பிறந்தாங்க, அந்த ரெக்கார்டெலாம் ஜீனியாலஜி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்குமா. ஏன்னா இந்த பிரச்சனைனால 50வது வருஷம் வந்து ரிட்டர்ன் பண்ணுமேன்றதுனால, பிள்ளை வருமானன்றதுனால ரொம்ப கரெக்டாக. நம்ம ஊரில் இந்தியாவிலாம் இப்போ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கே எந்த ரெக்கார்டும் இருக்க மாட்டேங்குது. அப்போவே அவ்வளோ கரெக்டாக ரெக்கார்டு கீப் பண்ணியிருந்துருக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னைக்கு அந்த 50வது வருஷம் ஓய்வுன்னு சொல்லிட்டாரு, ஜூபிலின்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு ஆரம்பிக்குது அது? என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். பாவ நிவாரண நாள்னா என்ன? இயேசு கல்வாரி சிலுவை குறிக்கிற நாள். எப்படி நம்முடைய பாவத்தை நிவாரணம் பண்ணினார்ன்றதை குறிக்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு இது நாள். அந்த நாளில் 2 ஆட்டுக்குட்டியை கொண்டாந்தாங்க. ஒன்றை வந்து ஆசாரியர் தலைமையில் கை வச்சு தேசத்துக்கு பாவங்களை அறிக்கை செய்து அந்த ஆட்டை கொள்ளுகிறான். ஏன் தலையில் கை வச்சு அறிக்கை செய்கிறான்னா, தேசத்துக்கு பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்துறான். அப்புறம் அந்த ஆட்டை கொள்றாங்க. எதுக்கு? இந்த பாவத்துக்காக, எல்லாருடைய பாவத்துக்காக இந்த ஆட்டுக்குட்டி சாகுது. அது என்ன காமிக்குது? இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறாருன்றதை போதிக்கிறதுக்காக அப்படி கடவுள் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்தாங்க. இயேசு என்ன பண்ணுறாருன்றதை காமிக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பத்தலை. இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து, அதுக்கு பேர் ஸ்கேப் கோட், போக்காடு. அந்த ஆட்டின் மேலே தலைமையில கை வச்சு எல்லாருடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம். ஆசாரியர் அறிக்கை செய்த பிறகு அதை கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு விடுவாங்க, வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டு வருவாங்க. அது போகும்போது ஜனங்க பார்ப்பாங்க, போகுது தூரமாக போகுது, வெயிலில் காஞ்சி போயிட்டே இருக்குது. போய் திரும்பி வர முடியாத அளவுக்கு தூரத்தில் கொண்டு விட்டு வர்றாங்க. விட்டுட்டு அந்த உழைப்போன ஆள் தனியாக வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் அந்த ஆடு திரும்ப வரவே வராது. என் பாவம்லாம் அந்த ஆடோடு போயிடுச்சு. அது சுமந்துக்கிட்டு அது தலை மேலே ஏற்றி விட்டோம், அது தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கேயே போய் அது வந்து வெயிலே காஞ்சி அங்கே எங்கேயே செத்து போயிடும். அவ்வளோதான் போயிடும். அது என் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ தூரம் அகற்றினார். ஆழ்கடலில் தூக்கி போட்டார்ன்றது இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் அகற்றாருன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த பாவ நிவாரணம். சிலுவையை காண்பிக்கிறனால பாவ நிவாரணம். சிலுவையில் கர்த்தர் என்ன பண்ணாருன்றதை காண்பிக்கிறனால அன்னைக்கு தான் என்ன சொல்றாரு, ஜூபிலி ஆரம்பமாகுதுன்றார். அப்ப பாவ நிவாரணம் இந்த ஆட்டுக்குட்டி தலையில கை வச்சு இதை கொண்டு இன்னொரு ஆட்டை வெளியே அனுப்பிச்சிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே ட்ரம்பட்டை ஊத சொல்றாரு. இந்த ட்ரம்பட்டு தான் காஸ்பல் ட்ரம்பட்டு. இதுதான் காஸ்பல். இந்த காஸ்பலை தான் நான் பிரசங்க மாட்டேன். என்ன காஸ்பல் இது? நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒழிந்தன, நம்முடைய கடனெல்லாம் அவர் தீர்த்துட்டாரு, நாம் இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்கிறோம். சந்தோஷத்தை இழந்தவங்க சந்தோஷத்தை திரும்ப பெறலாம், சமாதானத்தை இழந்தவங்க திருப்பி பெறலாம், தங்களுடைய பலனை இழந்தவங்க திருப்பி பெறலாம், தங்களுடைய பணத்தை இழந்தவங்க திருப்பி பெறலாம், சொத்துக்களை இழந்தவங்க திருப்பி பெறலாம், தங்களுக்கு உண்டானது மானம் அதெல்லாம் இழந்தவங்க திருப்பி பெறலாம், மரியாதையெல்லாம் இழந்தவங்க திருப்பி பெறலாம். எதையெல்லாம் இழந்தார்களோ மனுஷன், எதையெல்லாம் இழந்தானோ ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக மனுஷன் எதையெல்லாம் இழந்தானோ இழந்த அத்தனையும் திருப்பி பெறதான் ரட்சிப்பு. மனுஷனை எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தோடு மரியாதையோடு உட்கார வச்சார் கர்த்தர். உண்டாக்குன எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள முடியாது வச்சார். அவன் அதெல்லாம் இழந்து பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையானான். ரட்சிப்புனா என்ன? அது ஒரு ஜூபிலி, அது ஒரு சந்தோஷகரமான ஒரு காரியம். என்ன? இழந்து போன அத்தனையும் திருப்பி பெறுகிறான் மனுஷன். இதுதான் அந்த 50வது நாள், 50வது வருஷம். இப்படி கர்த்தர் போதிக்கிறார் பாருங்க. இப்படி போதிச்சவர் தான் கடைசியில்
புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 11 வாசித்தது போல அவர் உலகத்துக்கு வந்தபோது அவர் இப்படி சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஜனங்களை பார்க்கிறாரு, எப்படி வாழ்றாங்க ஜனங்க, வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவையில் எப்படி சந்திக்கப்படுமோ, நான் எங்க போகணும், நான் என்ன ஆகணும், நாளைக்கு எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் பெரிய கவலை. அவங்க பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்னத்தை தரேன், இளைப்பாறுதலை தருவேன். அதே பாயிண்ட்டுக்கு வர்றாரு பாருங்க. என்னத்தை தர வரேன், இளைப்பாறுதல். என்ன பிரசங்கம் பண்ண வந்தார் இயேசு? என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாது. நம்ப உள்ள ஜனங்க என்ன அப்படி பிரசங்கம் பண்றாரு? நம்ம ஊர்ல எப்படின்னா, கவலைப்படலைன்னா அதை பற்றி கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க, ஒரு கவலையும் பட மாட்டாங்க. அப்படி மாறிட்டோம். நம்ம எவ்வளவு அகாமடேட் பண்ணிட்டோம் பாருங்க. பாவ வாழ்க்கையில பாவத்தில் விழுந்து சாபத்தில் ரொம்ப அக்ளமேட்டட் ஆகிட்டோம். நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நல்லா இப்போ நல்ல வாழ்க்கையை வாழ்றது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. கவலைப்படாதவனாக இருந்தா ஏன் கவலையப்பட மாட்டேன், ஒரு கவலை வேணாமா உனக்கு அப்படின்றோம். ஏன்னா கவலைப்படுறது தான் வாழ்க்கைன்றது முடிவு பண்ணிட்டோம் நம்ம. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்துல வாருங்கள், என்னத்தை